கண்ணா கவனிங்க. எக்ஸசைஸ் 3.12 first sum. If the difference between a number and its reciprocal is 24/5, find the number. திரும்ப படிங்க. If the difference between எதுக்கும் a number and its reciprocal, அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வெரி குட் என்ன சொல்லணும்? லெட் த நம்பர் பி எக்ஸ். என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ரைட்டா? லெட் த நம்பர் பி எக்ஸ். லெட் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப என்னது? ரெசிப்ரோக்கல். என்னடி கண்ணு? ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு 1/x. நம்பர் எக்ஸ்னா லெட், ஏன்னா நம்ம அஷ்யூம் பண்ணுறதுனால இந்த லெட்டுன்ற வார்த்தை வேணும். லெட் ஆக்சுவலாக சென்டென்ஸாக எழுதணும்னு லெட் த நம்பர் பி எக்ஸ் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கலிஸ்னு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்காக மிஸ் இப்படி உனக்கு சொல்லித்தரேன். லெட் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ், இது எக்ஸ், ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு 1/x. அடுத்தது என்ன வார்த்தை இருக்கு இங்க? டிஃப்ரென்ஸ். அப்போ என்னடி கண்டு போடணும்? டிஃப்ரென்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 1/x. கணக்குலேருந்தே அப்படியே வரலாம். எக்ஸ் மைனஸ் 1/x. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என் நம்பர் இங்கே கொடுத்துட்டோம் எக்ஸ்ன்னு, அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஈஸ் 24/9. அப்போ ஈஸ்க்கு பதிலாக என்னது? ஈக்குவல் டு 24/5. ரைட்டா? இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே எக்ஸ்பிரஷனாக மாற்றிட்டோமா? ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டோமா? இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணி ஈக்குவேஷனாக மாற்றிட்டோமா? வெரி குட். இப்போ நம்ம கணக்கை செய்யணும். இப்போ என்ன பண்ணணும்? இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கா? ஸோ கிராஸ் மல்டிப்ளையா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன அடிக்கண்ணு? எக்ஸ் ஸ்கொயர்டு, ரைட்டுங்களா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இது எப்படி மிஸ் இங்கே வருது? இதெல்லாம் தெரியாத குழந்தைங்க இருக்கிறாங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே டிவைடட் பை எக்ஸா, இங்கே என்ன இருக்கு? டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது என்னது? 1 இன்ட்டு எக்ஸ். இந்த நியூமரேட்டரும் இது இங்கே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் எதால மல்டிப்ளை பண்ணுறோம்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னடி கண்ணு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை, இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கு. அப்போ எல்சிஎம் என்னது இதுக்கு? எக்ஸ். அதை தான் இங்கே செஞ்சேன் நான். அதனால் தெரியாத குழந்தை நீ இப்படி கூட செஞ்சுக்கலாம் தாராளமாக. அடுத்தது ஈக்குவல் டு என்னது? 24/5. அடுத்து அதே மாதிரி தான். இப்போ இந்த 5ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும், இந்த எக்ஸால் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதில் என்ன தப்பு நடக்கும்னா 5 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் போடணும். 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஏன்னா தெர் ஆர் 2 டேர்ம்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே மறுபடியும் மைனஸ் 1 இருக்குது. அதனால் இங்கே ப்ராக்கெட் போடாமல் நிறையா குழந்தைங்க செஞ்சுருவீங்க. அடுத்தது 24 இன்ட்டு எக்ஸ் 24x. இங்கே இன்ட்டு போட தேவையில்லை. புரியுதுங்களா? சின்ன சின்ன தப்புகள் தான் நீங்கள் பண்ணுறது. அடுத்தது என்னது? 5x ஸ்கொயர்ட். இந்த 5ஆல் எக்ஸ் ஸ்கொயர்டை பெருக்கிறோம். 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் 5x ஸ்கொயர்ட். மறுபடி இந்த 5 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ என்னது? மைனஸ் 5. 1 இன்ட்டு 5 5. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ். அடுத்தது என்னது? 24x. சரியாடா கண்ணு? அதுக்கு அடுத்தது என்ன வரும்? இங்கே செஞ்சுக்கலாமா? என்னது? சொல்லுங்க. 5x ஸ்கொயர்டு. புரியுதுங்களா? என்ன வருது? 5x ஸ்கொயர்டு இந்த 24x இந்த பக்கம் வந்தா மைனஸ் 24x. ஆர்டராக எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸ். அடுத்தது என்ன இருக்கு இங்க? வெரி குட். என்ன இருக்கு? -5 இருக்குது. என்ன இருக்குது? -5. அந்த -5ஐயும் எழுதணும் நம்ம. சரியாடா கண்ணு? அப்போ -5 எழுதிக்கலாமா? இங்க -5 ஈக்குவல் டு என்ன போடணும்? 0. இது மறக்கக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற வேல்யூவை இங்கே கொண்டு வரும். அப்போ தான் நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறும். இல்லாட்டி இது வெறும் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் தான் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரியாடி கண்ணு? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 5ஆ, இங்கே 5ஆ, அப்போ நமக்கு என்ன வரும்? இங்கே சொல்லுங்க பார்க்கலாம்.
வெரி குட். என்னது 5 5s are 25 minus 25. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுனா -25 வரணும். முதல்ல நம்ம 25க்கு எடுப்போம். 125 is 25 வருதா வரலையா? வருது. அடுத்தது இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கா? அப்ப கண்டிப்பா சப்ட்ராக்ஷன் நடக்கணும். கான்ஸ்டன்ட் மைனஸ்ல இருந்தா இங்க என்ன நடக்கணும்? சப்ட்ராக்ஷன் நடக்கணும். அப்ப சப்ட்ராக்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பா ரெண்டு நம்பரும் வேற வேற சிம்பிள்ல இருக்கணும். ஒன்னு பிளஸ்ல இருக்கணும், ஒன்னு மைனஸ்ல இருக்கணும். வேற வேற சிம்பிள்னா இன்டு டிவிஷன் இதெல்லாம் சொல்லிடாத. பிளஸ் இல்லாட்டி மைனஸ். எது பிளஸ்ல இருக்கணும், எது மைனஸ்ல இருக்கணும். இப்ப நமக்கு எது வரணும்? சப்ட்ராக்ட் பண்ணா எது கிடைக்கணும்? கண்ணு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக மிஸ் பாக்ஸ் போடுறேன். பரீட்சையிலேயே நீ பென்சில் இப்படி போட்டினா ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? புரியுதா புரியா? இந்த 25 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? எப்படி வந்துச்சு? இந்த 5ஐயும் இந்த -5ஐயும் புரியுதுங்களா? இந்த 5ஐயும் இந்த -5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த -25 எப்படி வந்துச்சுன்னா 5 இன்ட்டு -5 5 இன்ட்டு -5 அதான் -25. இப்போ -24 வரணும். நமக்கு என்ன வரணும்? -24 வரணும். இப்போ நல்லா கவனிங்க. -25 ப்ளஸ் 1 -24 வருதா? வருதா வரலையா? அப்போ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே -25 போடலாமா? அப்போ இங்கே என்ன வரும்? -25 கண்ணு தொடக்கத்திலேயே போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் குழந்தைங்க எடுத்த உடனே ப்ளஸ் மைனஸ் போட்டிங்கன்னா தப்பு பண்ணிடுறீங்க. அதனால தான் முதல் மிஸ்ஸு மல்டிப்ளை பண்ணால் வருதா பாருங்கன்னு சொன்னேன். 1 இன்ட்டு 25 25ன்னு போட்டோம். ஆனால் நமக்கு இங்கே வந்து -24 வரணும். அதனால் ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். இப்போ எதுக்கு மைனஸ் வரணும் அப்படின்னா -24 இந்த 25 பெருசா 1 பெருசான்னு பார்க்கணும். 25 தான் பிக்கர் நம்பர். அப்போ இந்த பிக்கர் நம்பருக்கு தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு என்ன சிம்பிள் வருதோ அந்த சிம்பிளை போடணும். அப்போ -25 ப்ளஸ் 1 அப்போ என்ன வருது? வெரி குட் ரைட்டா? அதுக்கப்புறம் இங்கே எதால மல்டிப்ளை பண்ணோம்? 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்ல. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1 இருக்குதுல்ல, இது டிவைடட் பை 5. அதே மாதிரி இந்த -25 இருக்குதுல்ல, இதுவும் டிவைடட் பை 5. சரிங்களா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்னவா மாறும் சொல்லுங்க? 1 5 is 5 5 5s are 25. அப்போ -5. ஒரு ஆன்சர் வந்து -5 வருது. இங்கே என்ன வருது? ப்ளஸ் 1/5ன்னு வருது. ஒன்று ப்ளஸ் 1/5 வருது. இன்னொன்று என்ன வருது? -5ன்னு வருது. அப்போ இங்கே என்ன போடணும்னா நல்லா கவனிங்க. இப்போ இங்கே -5ன்னு வந்திருக்குதா? அப்போ என்ன போடல கண்ணு? அதே மாதிரி எப்படி தான் பின்னாடி வந்தனால பின்னாடி எழுதணுன்றதெல்லாம் கிடையாது. இப்படி எழுதலாம் தாராளமாக. எக்ஸ் -5. ஏன்னா எனக்கு இது எழுதுறது ரொம்ப ஈஸி. இந்த பாருங்க இப்படி எக்ஸ் போட்டுக்கிறோம். எக்ஸ் -5. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான் எக்ஸ். ரைட்டுங்களா? இப்போ இந்த இது புரியுதுங்களா? எக்ஸ் பிளஸ் 1/5 ஈக்குவல் டு 0. ரைட்டுங்களா? இப்போ இது என்னது? ஆக்சுவலாக டைரக்டாகவே நான் எழுதிடுவேன். இந்த 5 இன்ட்டு எக்ஸ் என்னது? 5x + 1. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு குழந்தைங்க செய்ய முடியாதுன்றனால நான் அப்படியே இங்கே எழுதுறேன். இப்போ இது என்னது? எக்ஸ் - 5 ஈக்குவல் டு 0. அடுத்தது என்னது? எக்ஸ் + 1/5 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 5. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அடிக்கண்ணே? 5. அடுத்தது என்னது? எக்ஸ் + 1/5 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1/5 அந்த பக்கம் போனால் -1/5. அப்போ இந்த 0 என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க? என்ன வரும்? ஆக்சுவலாக என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0 + 5ன்னு வரும். இதை தான் டைரெக்டாக என்னன்னு எழுதிக்கிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஏன்னா 0 + 5 5ன்னு நமக்கு தெரியும். அடுத்தது அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த ப்ளஸ் 1/5 என்னது? -1/5. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு -1/5. ரைட்டுங்களா? -1/5லேருந்து 0 எடுத்துட்டோம்னா -1/5 எடுத்துரும். 0லேருந்து -1 ஆகும். -1/5 + 0 இங்கே. அதாவது 0க்கு ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை. ஆக்சுவலாக -1/5. புரியுதாடா கண்ணு? அப்போ நம்பர் என்னது? த நம்பர் கண்ணு நீங்கள் பரீட்சையில் ஒரே கலரில் தான் எழுதணும். த நம்பர் இஸ் என்னது? 5 or 1/5. ஏன் அப்படி சொல்கிறோம்? 5 or 1/5. ஏன்னா
5ன்னு எடுத்தா அதனோட ரெசிப்ரோக்கல் 1/5. 1/5 நம்பரா இருந்தா அதனோட ரெசிப்ரோக்கல் 5. ஸோ த நம்பர் இஸ் 5 ஆர் 1/5. புரிஞ்சுதா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? தேங்க்யூ.